எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th மேக்ஸில் சாப்டர் 3ல் பயிற்சி 3.1 தேர்டு சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ + 2x² + 3x + 4 = 0 என்னும் முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா எனில் கீழ்காணும் மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மூலங்கள் கொடுத்துட்டு இது வரைக்கும் சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கும். இப்போனா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனோட மூலங்கள் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளை இன்னும் மூலங்கள் கொடுத்துட்டு அதனோட முப்படி சமன்பாடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? x³ + 2x² + 3x + 4 = 0 எனின் மூலங்கள் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா. அப்போ நம்மளுக்கு சமேஷன் ஆல்ஃபானா ஆல்ஃபா + பீட்டா + காமானா இங்கே மைனஸ் சமேஷன் ஆல்ஃபான்னு எடுப்போம். அப்போ இங்கே மைனஸ் வரும். அப்போ -2 சமேஷன் ஆல்ஃபா பீட்டா வந்து ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா வந்து 3 சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா வந்தால் ஆல்ஃபா பீட்டா காமா ஃபார்முலாவில் மைனஸ் வரும். அப்போ -4 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா மற்றும் 2 காமாவோட வேல்யூ 2 ஆல்ஃபா 2 பீட்டா மற்றும் 2 காமாவோட மூலங்கள் கொடுத்துட்டு இதை மூலங்களாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு முப்படி சமன்பாட்டை உருவாக்கணும். அப்போ சமேஷன் 2 ஆல்ஃபா என்ன வரும்? 2 ஆல்ஃபா + 2 பீட்டா + 2 காமா = இதில் 2 காமனாக எடுத்தோம்னா ஆல்ஃபா + பீட்டா + காமா. நம்மளுக்கு இதனோட வேல்யூ என்ன தெரியும்? -2. அப்போ -2 × 2 4. அப்போ -4. அடுத்தது சமேஷன் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 பீட்டா 2 காமா 2 காமா 2 ஆல்ஃபா. அப்போ மல்டிபிள் பண்ணால் 4 ஆல்ஃபா பீட்டா + 4 பீட்டா காமா + 4 காமா ஆல்ஃபா. இதில் 4 காமன் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா. இதனோட வேல்யூ என்ன தெரியும்? 3ன்னு தெரியும். அப்போ 4 × 3 12. இதனோட வேல்யூ 12. அடுத்தது சமேஷன் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. இந்த 2 × 2 4 4 × 2 8 ஆல்ஃபா பீட்டா காமா = 8. ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நம்மளுக்கு -4ன்னு தெரியும். அப்போ 8 × -4 -32. அப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா மற்றும் 2 காமாவை மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு x³ - சமேஷன் 2 ஆல்ஃபா x² + சமேஷன் 2 ஆல்ஃபா 2 பீட்டா x - சமேஷன் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா = 0வா? இங்கே x³ நம்ம சமேஷன் 2 ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோம்? -4. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -× +4x². அடுத்தது ப்ளஸ் சமேஷன் 2 ஆல்ஃபா 2 பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12. அப்போ +12x இங்கே ஒரு மைனஸு. நம்ம சமேஷன் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -32. அப்போ -× +32 = 0. இப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமாவை மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு நம்மளுக்கு என்னென்னா x³ + 4x² + 12x + 32 = 0. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/ஆல்ஃபா 1/பீட்டா மற்றும் 1/காமாவை மூலங்களாக எடுத்துக்கிட்டு அதனோட முப்படி சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சமேஷன் 1/ஆல்ஃபானா 1/ஆல்ஃபா + 1/பீட்டா + 1 காமாவா? இதை நம்ம ஆல்ஃபா பீட்டா காமாவை காமனாக எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ஃபா இருக்கா, மேலே என்ன வரும்? பீட்டா காமாவோட மல்டிபிள் பண்ணுவோம். அந்த பீட்டா காமா. அடுத்தது பீட்டா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டாவோட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா. காமா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டாவோட மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா. இங்கே அப்போ ஆல்ஃபா இருக்குது, பீட்டா காமாவோட மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்தது பீட்டா இருக்குது, ஆல்ஃபா காமாவோட மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்தது காமா இருக்குது, ஆல்ஃபா பீட்டாவோட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா + ஆல்ஃபா காமா + பீட்டா காமா / ஆல்ஃபா பீட்டா காமா வந்துடும். இதனோட வேல்யூ நம்ம என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 3ன்னு இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. அப்போ சமேஷன் 1/ஆல்ஃபா என்ன கிடச்சிருக்கு? -3/4. அடுத்தது சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/ஆல்ஃபா × 1/பீட்டா + 1/பீட்டா × 1/காமா + 1/காமா × 1/ஆல்ஃபா. இதில் ஆல்ஃபா பீட்டா காமா வட்டினா இங்கே பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா இருக்குது, காமா இல்லையா? காமா. இங்கே பீட்டா காமா இருக்குது, ஆல்ஃபா இல்லை ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா காமா இருக்குது, பீட்டா இல்லை, அதனால் ப்ளஸ் பீட்டா. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு -2ன்னு தெரியும். ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. -× -2/4னா இப்போ கேன்சல் ஆகிட்டு 1/2 வரும். அப்போ சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/2.
அடுத்தது நம்ம சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு அப்போ 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா ஈக்குவல் டு இப்போ காமனாக அப்படியே மல்டிபிள் பண்ணால் 1/ஆல்ஃபா பீட்டா காமா. இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் -4ன்னு தெரியும். அப்போ ஈக்குவல் டு -1/4. அப்போ சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமாவோட வேல்யூ -1/4. அப்போ 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமாவை மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடு நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் x³ மைனஸ் சமேஷன் 1/ஆல்ஃபா x² ப்ளஸ் சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா x மைனஸ் சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா ஈக்குவல் டு 0வா. நம்ம சமேஷன் 1/ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோம் -3/4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/4. அப்போ x³ ப்ளஸ் 3/4 x². சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2. அப்போ ப்ளஸ் 1/2x. இங்கே மைனஸ் சமேஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா இருக்கா. நம்மளுக்கு இதனோட வேல்யூ வந்து -1/4ன்னு தெரியும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு டிவைடில் வேல்யூ வரக்கூடாது, அதனால் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 4x³ இந்த 4 கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 3x². இங்கே வந்து 4/2ன்னு வரும். அப்போ 2 கேன்சல் பண்ணால் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அடுத்தது -ஆல்ஃபா -பீட்டா மற்றும் மைனஸ் காமாவை மூலங்களாக எடுத்துக்கிட்டு நம்ம முப்படி சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இப்போ -ஆல்ஃபா சமேஷன் -ஆல்ஃபானா -ஆல்ஃபா -பீட்டா -காமா ஈக்குவல் டு மைனஸை காமா எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதனோட வேல்யூ நம்மளுக்கு -2ன்னு தெரியும். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. அடுத்தது சமேஷன் -ஆல்ஃபா -பீட்டா -ஆல்ஃபா இன்ட்டு -பீட்டா ப்ளஸ் -பீட்டா இன்ட்டு -காமா ப்ளஸ் -காமா இன்ட்டு -ஆல்ஃபா. இப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பீட்டா காமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதனோட வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு தெரியும். அடுத்து சமேஷன் -ஆல்ஃபா -பீட்டா -காமா. இப்போ -ஆல்ஃபா -பீட்டா -காமா. இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இதனோட வேல்யூ நம்மளுக்கு -4ன்னு தெரியும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. அப்போ நம்மளுக்கு -ஆல்ஃபா -பீட்டா மற்றும் -காமாவை மூலங்களை கொண்ட முப்படி சமன்பாடு இப்படி இருக்கும் x³ மைனஸ் சமேஷன் -ஆல்ஃபா x² ப்ளஸ் சமேஷன் -ஆல்ஃபா இன்ட்டு -பீட்டா x மைனஸ் சமேஷன் -ஆல்ஃபா -பீட்டா -காமா ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். அப்போ x³ இங்கே சமேஷன் -ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அப்போ -2x². சமேஷன் -ஆல்ஃபா -பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அப்போ ப்ளஸ் 3x. இங்கே மைனஸ் மைனஸ் சமேஷன் -ஆல்ஃபா -பீட்டா -காமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அப்போ -4 ஈக்குவல் டு 0.